தம்ப்நெயில பார்த்துட்டு உள்ள வந்த எல்லாருக்குமே இந்த கேள்வி இருக்கும்ல, என்ன லைக்குக்கு ரிவ்யூ போட போறியான்னு கேட்க போறீங்க. அதானே லைக் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி 2040ல இந்த ஒரு ஆப் ரிலீஸ் ஆகுது. லவ் பண்ற எல்லாருமே இந்த ஆப்ல இன்சூரன்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஈவன் தான் அவங்க பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா கூட அவங்களுக்கு பெனால்ட்டி கிளைம் பண்ணிக்கலாம். அதனால இந்த ஆப்ல இருக்க எல்லாரையுமே 24/7 மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. ஈவன் தான் அவங்க குளிக்கும் போது கூட மானிட்டர் பண்ணுவாங்க. இது மட்டும் இல்லாமல் யார் யார் கூட சேர்ந்தா நைஸ் அண்ட் யார் யார் கூட சேர்ந்தா நாய்ஸ்ன்றதையும் இந்த ஆப்பே சொல்லிடும். ஸோ இதில் வரக்கூடிய லவ் ஸ்கோரை வச்சு தான் நிறைய பேர் லவ் பண்ணுவாங்க. ஸோ இப்படி இந்த சிச்சுவேஷன் இருக்கும்போது இந்த ஆப் மொபைலே யூஸ் பண்ணாத வைப் வாசேக்கு எப்படி ஒரு பிரச்சனையாக வந்து அமையுது அண்ட் இந்த பிரச்சனையெல்லாம் மீறி வைப் வாசே அவனோட காதலோட கை கோத்தானா அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தை பார்க்கும்போது பிளாக் மிரர் சீரீஸ்ல வர நோஸ் டைவ் எபிசோடோட அடாப்ஷன் மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா நோஸ் டைவ்லையுமே கிளைமேக்ஸ்ல வந்துட்டு ஒரு சீன் வரும், அது அப்படியே லைக்லியும் நான் பார்த்தேன். அதனால அந்த சிமிலரேஷன் எனக்கு ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. ஸோ அந்த படத்தை யாராச்சும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது தோணுச்சான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, இப்போ வாங்க நம்ம டக்குன்னு லைக் படத்தை பத்தி பார்க்கலாம். இந்த படத்துல எஸ்.ஜே. சூர்யா, பிரதீப் ரங்கநாதன், கிருத்தி ஷெட்டி, கௌரி, சீமான் அண்ணன், ஷாரா, ஆனந்த்ராஜ், மாளவிகா, சுனில், தீபிகா மற்றும் பல இன்ஃப்ளூயன்சஸ் நடிச்சிருக்காங்க. எஸ்.ஜே. சூர்யா தான் இந்த மூவியோட ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ்னே நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த மனுஷன் எந்த கேரக்டர் கொடுத்தாலுமே அல்வா சாப்பிட்ற மாதிரி பண்ணிட்டு போயிடுறாரு. இந்த மூவில ஒரு டான்ஸ் ஆடிருப்பாரு பாருங்க, அதை கண்டிப்பா யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. அன்எக்ஸ்பெக்டடா அந்த டான்ஸ் வரும்போது தேட்டரை விசிலு பறந்துச்சு, கைத்தட்டல் வந்துட்டு அரங்கமே அதிர்ச்சுன்னு தான் சொல்லணும். எனக்குமே அந்த சீன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அண்ட் எல்லா படத்துலயுமே ஒரே மாதிரி ஆக்ட் பண்ணாலுமே அந்தந்த கேரக்டரை நல்லா அனலைஸ் பண்ணி அந்தந்த கேரக்டருக்கு சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் கொடுத்து அந்த கேரக்டரே இவரோட ஆக்டிங்ல ரொம்பவுமே உயர்வா பில்டப் பண்ணிடுறாரு. இவரை தவிர வேற யாராலையும் இந்த கேரக்டர் பண்ண முடியாதுடா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை உள்ள திணிச்சுட்டு போயிடுறாரு. அந்த அளவுக்கு நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாரு. அடுத்ததான் அனிருத்துன்னு தான் சொல்லுவேன். அனிருத்தோட மியூசிக் அண்ட் பிஜிஎம் வந்துட்டு நிஜமாலுமே ஒவ்வொரு சீனையுமே சூப்பரா எலிவேட் பண்ணி காட்டுச்சு. இந்த படத்துல அனிருத்தை தவிர்த்துட்டு நம்ம பார்த்தோம்னா இந்த படம் ஒண்ணுமே இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு அனிருத்தோட பிஜிஎம் அண்ட் மியூசிக் அண்ட் இந்த பாட்டு நம்ம எத்தனை வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து கேட்டுட்டு இருந்தாலுமே அந்த பாட்டை தியேட்டர்ல பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு அந்த சீன்ஸ் அண்ட் பிளேஸ் பண்ண இடங்கள் தான் பிடிக்கலையே தவிர அனிருத் வைஸ் அந்த பாட்டு அண்ட் பிஜிஎம் அண்ட் அந்த சாங்கோட ஃபீலிங் வந்துட்டு குறையவே இல்லைங்க, அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அடுத்ததா யோகி பாபு. இந்த படத்துல சர்ப்ரைசிங்லி அவரோட காமெடிஸ் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகி இருந்துச்சு. ரொம்பவுமே நல்லா சிரிச்சோம். அண்ட் வந்துட்டு தியேட்டர்ல ஆடியன்ஸோட ஃபுல்லா பார்க்கும்போது ஓப்பன் ஃப்ரெண்டுன்னு வந்த அந்த ஒரு கான்செப்ட்ல அந்த ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தாரு. அந்த கேரக்டர் நிறைய பேருக்கு ரிலேட்டபிளா இருந்துச்சோ என்னமோ தெரியல, தியேட்டர்ல சிரிச்சு பார்த்தாங்க நிறைய பேர். ஸோ அவரோட பர்ஃபார்மன்ஸுமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அண்ட் முக்கியமாக பாவான்னு பின்னாடியே வருவார் ஷாரா, அவருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு ஸ்க்ரீனில் அவரை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அவரோட ப்ரெசன்ஸுமே சூப்பராக இருந்துச்சு ஸ்க்ரீனில். அடுத்தது சினிமோட்டோகிராஃபி. ரவிவர்மன் அவரோட ஸ்டைலில் சினிமோட்டோகிராஃபியை சூப்பராகவே பண்ணியிருந்தாரு. முக்கியமாக இந்த ஆக்சிடென்ட் சீன் ஒன்று வரும், சீமான் அண்ணன் இருக்கிற மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் சீன் வரும். சீமான் அண்ணனுக்குலாம் ஒன்றும் ஆகலை, அவர் இருக்கிற ஒரு சீனில் ஆக்சிடென்ட் நடக்கும். அதில் மொபைல் வியூவில் அந்த ஆக்சிடென்ட்டை கேப்சர் பண்ணி வந்து காட்டினது வந்துட்டு புதுசாக இருந்துச்சு. அண்ட் நல்லாவுமே இருந்துச்சு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது. அண்ட் விஎஃப்எக்ஸுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த படத்துக்கு வந்துட்டு அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம். இந்த காலத்தில் லவ்ல ஜெயிச்சிட முடியுமா? இந்த படத்தில் எனக்கு எது ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா, இந்த படத்தோட ஸ்டோரி என்னமோ ரொம்பவுமே யூனிக்கானது தான், ஆனால் ஸ்டோரி டெல்லிங் வந்துட்டு ரொம்ப கிளீஷேவாக இருந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் இந்த மாதிரி ஃபேண்டசியான படத்துக்குலாம் நம்ம பெருசாக ட்விஸ்ட் இருக்கணும், நான் லீனியர் ஸ்டோரி டெல்லிங் இருக்கணும்லாம் நம்ம எதிர்பார்த்து போகிறது இல்லை. அதிகபட்சம் நம்ம எதிர்பார்க்கறது என்டர்டைன்மெண்ட் வித் கன்வின்சிங் வே தான். ஆனால் அதுவே இங்கே இல்லைன்றது தான் பெரிய ப்ராப்ளமே. அன்பு கடலோட பொண்ணோட ஆக்சிடென்ட்ல தான் ஆரம்பிக்கும். அன்பு கடல் அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறமேட்டு தான் அந்த ஆர்கானிக் லேண்டை ஆரம்பிச்சு ஏன் இவ்வளோ ஃபோன்ஸ் வந்துட்டு வரவே கூடாது இந்த ஏரியாவில், அண்ட் வந்துட்டு ஃபோனுக்கு யாருமே அடிமையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரோட கேரக்டரை அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணியிருக்கணும். ஆனால் இந்த ஆக்சிடென்ட் சீனுமே எனக்கு ஒர்க் அவுட் ஆகலாம். அண்ட் அவரோட கேரக்டர் அண்ட் அவரோட ஸ்க்ரீன் பிளேவுமே அதிகமாக இல்லை. அந்த ஆர்கானிக் லேண்டோட ஸ்க்ரீன் பிளேஸே வந்துட்டு அதிகமாக இல்லை. இப்படி அவங்க வந்துட்டு திரும்ப ஃபோன் அடிக்ஷன் இல்லாமல் வராங்க, அங்கே என்ன தான் பண்ணுறாங்கன்றது வந்துட்டு பெருசாக எதுவுமே விஷுவலைசேஷன்லையும் சரி ஸ்டோரி டெல்லிங்லையுமே ரைட்டிங்லையுமே எதுவுமே காட்டாதனால அது அந்த அளவுக்கு நம்மளுக்கு கனெக்ட் ஆகாத மாதிரி தான் இருந்துச்சு.
2040 வரைக்குமே போனாலுமே எவ்வளோதான் நம்ம டெவலப் ஆனாலுமே லவ்வுக்கு வந்துட்டு சப்ஸ்டியூட்டே எதுவுமே வர முடியாது. எந்த ஒரு ஆப்புமே லவ் ஸ்கோர்லாம் மெஷர் பண்ணி யார் கூட சேரணும் அப்படின்றதெல்லாம் சொல்லவே முடியாதுன்னு சொல்லக்கூடிய இந்த படத்தில் கூட கேர்ள்ஸ் ஆப்ஜெக்டிஃபை பண்ணி காட்டுற சீன்ஸ் ஆகட்டும், அதை வச்சு பண்ணக்கூடிய காமெடி ஆகட்டும், இந்த படத்தோட கதைக்குமே இந்த மாதிரி சீன்ஸுக்குமே முரண் நிறையவே இருந்துச்சு. வைபாஸையும் தீமாவும் சேர்ந்த உடனே இந்த படம் முடிஞ்சு போச்சு. ஆனா இன்டர்வலுக்கு அப்புறம் அதை ஒரு இழுவையா இழுன்னு இழுத்ததுல எங்களுக்கு பக்கத்துல இருந்தவங்களாம் படம் பார்த்ததே போதுண்டான்ற மாதிரி கிளம்பியே போயிட்டாங்க சீரியஸா. ஸோ அந்த அளவுக்கு செகண்ட் ஹாஃப்ல இழுவையும் இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் ஹாஃபோட தொய்வும் இருந்துச்சு. இதெல்லாம் கட் பண்ணிட்டு கொஞ்சம் ஷார்ட்டா வச்சிருந்தா கூட இன்னும் நல்லா சுவாரஸ்யமா இருந்திருக்கும். நடுவுலலாம் நிறைய மீம்ஸ் அண்ட் ட்ரெண்டிங் டைம்ஸ்ல என்னென்ன மாதிரியான சவுண்ட்ஸ் அண்ட் கண்டென்ட்ஸ் மீம்ஸ்லாம் இருந்துச்சு. பாவா டீ குடிக்க போலாம் பாவா, அந்த பாவான்ற வார்த்தையாகட்டும், ஃபான்றதாகட்டும், இதெல்லாம் நிறைய இடத்துல வந்துட்டே இருந்துச்சு. அது அந்த படத்தோட ஃபில்லிங்காக போட்ட மாதிரி தான் தோணுச்சு. தீமாவோட அம்மாவுக்கு இடையில இருந்த அந்த ஒரு பாண்டிங்கை இன்னும் நல்லாவே ரைட்டிங்ல காட்டியிருக்கலாம். தீமாவோட அம்மா எப்படி அந்த ஆர்கானிக் வேர்ல்டுக்குள்ள போனதுக்கு அப்புறமேட்டு திடீர்னு மாறினாங்க, அந்த ஒரு எமோஷன் வந்துட்டு சரியாவே கேரி அவுட் பண்ணல. எப்படி உடனே போனாங்க ஆர்கானிக் வேர்ல்டுக்குள்ள, அங்க என்ன நடக்குது, அவங்க எப்படி அந்த இடத்துல வந்துட்டு மாத்துறாங்கன்றதுலாம் எதுவுமே காட்டல. வெளியே வந்தோடனே உடனே மாறிட்டாங்க, அந்த மாதிரி தான் இருந்துச்சே தவிர அந்த கேரக்டர் இன்னும் நல்லா டிஃபைன் பண்ணி எழுதியிருக்கலாம். நிறைய யூடியூபர்ஸ் அண்ட் இன்ஸ்டாகிராமர்ஸ் நடிச்சனாலே ஒன்றுமோ தெரியல, இது ஒரு 2.5 மணி நேரம் ரீல்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நீங்களும் ரீல்ஸ் பார்க்கணும் ஒரு 2.5 மணி நேரத்துக்கு அப்படின்னா கண்டிப்பா போய் இந்த படத்தை பார்க்கலாம். அண்ட் அதெல்லாம் தவிர்த்துட்டு எஸ்ஜே சூர்யா கேரக்டருக்காகவும் அனிருத்துக்காகவும் போய் பார்க்கலாம், தாராளமா போய் பார்க்கலாம். பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல தெரிவிங்க. அண்ட் பார்க்காத உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி லிவ் வித் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க.